கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சங்கீதம் 77வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 77:10 ஜெபத்தொடர்ந்த செய்திக்குள்ளே கடத்தலும். மகா இரகமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஆசாபின் சங்கீதத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆசாப்புடைய இருதயத்தை பரிசுத்தாவியானவர் எங்களோடு இணைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி எங்களுடைய வாழ்க்கையை ஓட எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுகிறீர் என்று இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு நினைவு வருவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 77வது அதிகாரத்தை இது ஆசாபுடைய சங்கீதம் அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தோம். இதுல முதல் 9 வசனங்களை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசாப் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். இந்த பாதை ரொம்ப கடினமான பாதையா இருக்கிறது. அதனால முதல் வசனத்துல தேவனை நோக்கி கெஞ்சுகிறேன், கெஞ்சிதான் நினைக்கிறாரு. தேவனை நோக்கி பார்த்து கதறுகிறார். 2வது வசனம் ஆபத்து காலம். ஆபத்து காலம் உண்டா? எஸ், உண்டு. 2024வது வருஷத்துக்குள்ள நம்ம வந்திருக்கும் பொழுது போன வருஷம் எவ்வளவோ ஆபத்துகள் இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா 3வது வசனத்துல பாருங்க, தேவனை நினைக்கும் போது அலறினேன், ஆவி தொய்ந்து போயிட்டு, தூங்க முடியல, எல்லாற்றையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் சங்கீதம் 77வது அதிகாரம் 9வது வசனத்திற்கு கர்த்தர் இரக்கம் செய்ய மறந்தாரா, கோபத்தினாலே அடைத்துக் கொண்டாரா, இப்படி எல்லாம் சொன்னவரு 10வது வசனத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட். போன வாரத்திலிருந்து அந்த டர்னிங் பாயிண்ட நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அந்த டர்னிங் பாயிண்ட பார்த்து முடிக்க போறோம். அது 12 வசனம் வரை டர்னிங் பாயிண்ட் இருக்குது, 10 to 12. ஆனா 13வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை டோட்டலா ஆண்டுடைய வல்லமை பார்க்கிறோம். 13வது வசனத்துல ஒரு கேள்வியை நம்ம பார்க்கிறோம். அந்த கேள்வி ஒரு ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற கேள்வி. எவ்வளவு ஒரு அருமையா இருந்ததுன்னா, கேள்வி ஒன்றுதான். ஆனா இந்த 13வது வசனம், தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, உமது தேவனை போல பெரிய தேவன் யார்? இது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும், இந்த யாருங்கிறது அப்படியே ஆண்டவரத்தை அடோர் பண்றது. ஓ, ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. சரி, இதை நம்ம அடுத்து தியானிக்க இருக்கிறோம். இப்ப 11வது வசனத்துல இருந்து இந்த வசனத்தை நம்ம உங்களுக்கு 2 வசனத்தை நான் உங்களுக்கு இணைத்து காட்ட போறேன். 10, 11 பாருங்க. நினைவு கூறுவேன். 11வது வசனம், பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். நினைவு கூறுறது என்னங்க? ஏற்கனவே என் வாழ்க்கையில நடந்துச்சு, ரொம்ப நாளா மறந்துட்டேன், இப்ப திரும்ப ஞாபகப்பட்டு அதை சொல்லுகிறேன். நினைவு கூறுவேன். நம்முடைய கான்சியஸ் பிரெயின்ல இருந்து ஒரு அன்கான்சியஸ் பிரெயினுக்குள்ள அது போயிடுச்சு. நமக்கு இன்னைக்கு ரீசெண்டா கிடைச்ச ஆசீர்வாதம் நமக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். போன வருஷம் கடைசியில நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதத்தை என்ன நான் உங்களுக்கு தியானிச்சேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என் மக புல்பிட்ல ஏறி ஒரு செய்தி சொன்னா அப்படி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை உங்க மக கொடுத்தாங்க சொல்லி. ஆனா நான் எதை நினைவு கூறணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, என்னுடைய பேர் ஸ்டீவ் பிறந்து இது ஏற்கனவே ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இதை நான் நினைவு கூறணும். பிறக்கிறான், 4வது நாள் என்னுடைய மகளுக்கு ஒரு மரணத்துக்கு ஏதுவார ஒரு பள்ளத்தாக்கில் போறான். கொஞ்ச நேரத்தில் அவன் மறித்துருவான்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். கதறி என் மனைவி அழுகிறா. நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன், பிளட் போட்டுக்கிட்டே இருக்கோம். டக்குன்னு ஒரு டாக்டர் அம்மா வர்றாங்க. என் பேரன் ஸ்டீவை நான் தூக்கி வச்சிருக்கேன். என் மக சொல்றா, அப்பா ஸ்டீவ் பாவம்பா அப்படிங்கிறான். அப்பா என் மாப்பிள்ள பாவம்பா அப்படிங்கிறான். என்னால சொல்லுங்க, கொஞ்ச நேரத்தில் நான் மறிச்சிருவேன். இந்த பையன் ஒரு சித்தி கையில வளரணும், என் மாப்பிள்ளை என்னை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாரு. இதெல்லாமே கொஞ்ச நேரத்தில் ஒரு டாக்டர் அம்மா வந்தாங்க, எல்லாம் சரி பண்ணாங்க. பிளட் போட்டது சரியாயிருச்சு. அப்ப பக்கத்துல ஒரு அனஸ்தெட்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், டாக்டர் மோகன். அவரு சொல்றாரு, இப்ப உங்க மகளுடைய யூட்ரஸ் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு.
ஆனா அதுக்கு ஆண்டவர் வழி செய்யாம, ஏன்னா ஜேடன்கிற இன்னொரு பையன் வரணும், இதெல்லாம் நான் நினைவு கூறணும். ஏன்னா இந்த ஆசீர்வாதம் எனக்கு நடந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. அதனாலதான் 10-11 ரெண்டுலயும் பாருங்க, நினைவு கூறுவேன். 11 கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். அது என்னென்ன 12 நீங்க பாத்தீங்கன்னா, உமது கிரியைகளை எல்லாம் தியானித்து உமது செயல்களை யோசிப்பேன் என்று. சரி, இத எப்படி நம்ம இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ காலத்து அதிசயம் என்றால் என்னன்ற வசனத்தை பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளாம யாத்ராகமம் 14வது அதிகாரம், யாத்ராகமம் 14 17. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி. ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் செய்யறார். நல்லா கேட்டுங்க, இதுல நிறைய காரியங்கள் உங்களுக்கு கருதலா இருக்கும், இதை புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கும். எகிப்தியர் சும்மா தான் இருந்தாங்க. எங்க இருந்தாங்க? அலோவ் பண்ணிட்டாங்க. ஓசாமி ஓசாமி இடத்த காலி பண்ண, நீ உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் போன சொல்லி துரத்தி விட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இருதயத்தை கடினப்படுத்துகிறார். பாருங்க 17 யாத்ராகமம் 14-17 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்களினால் குதிரைகளாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன். இதாங்க நமக்கு ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு போகிறார். அந்த பாதையில போகும்போது அவர் மகிமைப்படணும். அவர் மகிமைப்படணுங்க. நமக்கு ஒரு ஜெயம் கிடைச்சிருச்சு, இது என்னால கிடைச்சது, நான் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. இன்னைக்கு ஆலயத்தை விட்டு வெளியில வரும்போது என் மனைவி சொல்றான், ஒரு 4-5 பேரை சுத்தி நின்றுகிட்டாங்க. எவ்வளவு அருமையா அவங்க மகா செய்தி கொடுத்தாங்க. அவங்க பைபிள் காலேஜில் படிச்சாங்களா? பைபிள் காலேஜில் படிக்காட்டா இப்படியெல்லாம் செய்தி கொடுக்க முடியாதுன்ட்டு என் மகன் இல்லைங்க. அன்றைய கிருபை எல்லாருக்கும் படிக்கலைங்க, சாமா வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க அவ அப்படின்னு சொன்னாலாம். அப்ப இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் மூலமாக அவர் மகிமைப்படும். இதான் மாற்றம். ரைட், பாருங்க 18. இப்படி நான் மகிமைப்படுறது போது என்ன ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்வோனாலும் அவன் ரதங்களினாலும் அவர் குதிரையினாலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பது எகிப்தியர் அறிவார்கள். மகிமைப்படும் பொழுதுங்கிறத என்ன அப்படின்னு நான் இதை உங்களுக்கு வித்தியாசமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு பாடல் நான் பாடுவேன். இந்த பாடல் பாடுறதுக்கு இந்த சம்பவத்தை வச்சனால நான் பாடுவேன். கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனே கரமே தாங்கியாதே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவாம். ஆமென். நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அப்ப ஆண்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமும் 14வது அதிகாரம் 18 நாம் பூர்வ கால கிரியையை நினைவு கூறுவது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்வோனாலும் அவன் ரதங்களினாலும் அவன் குதிரைனாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தன். இப்ப இது எப்படி அவங்க மகிமைப்படுத்தினார்கள் வசனத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்ம செய்திக்குள்ள போயிடுவோம். வாசிப்போமா? சங்கீதம் 77வது அதிகாரம் 16 கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உங்களது பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறணும். இந்த பூர்வ காலத்து அதிசயத்தை நினைவு கூறின உடனே என்ன செய்யணும்? ஒரு காரியம் நடக்கணும். அது 15வது அதிகாரம் 1 யாத்ராகமம் 15:1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாடல்களின் மூலமாக மகிமைப்படணும். செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியாதே இந்நாள் வரையில்
தயவாய் மா தயவாய், தயவாய் மா தயவாய், நன்றியால் பாடிடுவாம். ஆமென். நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. இந்த கேள்வி முடிந்தவுடன் துதி ஆரம்பிக்கிறதுங்கிற ஒரு சென்டென்ஸ் நீங்க எழுதி. கேள்வி முடிகிறது, துதி ஆரம்பிக்கிறது. எந்த கேள்வி முடிகிறது? 14வது அதிகாரம், யாத்ராகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும். 14, 11. அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை எகிப்துக்கு கொண்டு வந்தீர். ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. என் பைபிள் இருக்கு, உங்க பைபிள் இருக்காங்க. நீர் எங்களை எகிப்திலே புறப்பட பண்ணினாலே எங்களுக்கு இப்படிப்பட்டது வந்தது என்ன? அடுத்த கேள்வி. இந்த கேள்வி எல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்ப முடிஞ்சிருச்சு? ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு. பார்வோனுடைய சேனை எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அந்த பார்வோனுடைய சேனை ஏன் தண்ணிக்குள்ள போச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். திரும்பவும் சொல்றேன். எகிப்தில யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த எகிப்தில பழுகி பெருகிட்டே இருக்கிறாங்க. பழுகி பெருகிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நான் கண்ணால பார்த்தனால உங்களுக்கு இதை சொல்றேன். சரி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 இயர்ஸ் இருக்கும், 7 வருஷம் இருக்கும், என்னுடைய அண்ணன் டாக்டர் ரஜுரன் லைசாண்டர் என்ன சொன்னாரு, நம்ம லைசாண்டர் ஃபேமிலி ஒரு கெட் டுகெதர் வைப்போம் அப்படின்னாரு. குடும்ப ஃபங்க்ஷன். அது யாருக்கு மட்டும் இருக்குன்னா, லைசாண்டர் எங்க அப்பாவுக்கு. நாங்க 5 பிள்ளைகள், 3 பையன்கள், 2 பொம்பளை பிள்ளைகள். இவர்களுடைய பிள்ளைகள் மட்டும் வரணும் அப்படின்னா கொடைக்கானல்ல, குற்றாலத்துல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அரண்மனை மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல், பயங்கர காஸ்ட்லி. எங்க அண்ணன் 2 நாள் அதை புக் பண்ணிட்டார். புக் பண்ணி என்னுடைய தங்கச்சி மகன் எல்லாருக்கும் ஒரு டிஷர்ட் கொடுத்தார், ரெட் கலர்ல. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, லைசாண்டர் ரீயூனியன் அப்படின்னு ஒரு பிரிண்ட் பண்ண ஒரு கொடுத்தார். ஆம்பளை பசங்களுக்கும் டிஷர்ட் அதே தான், பொம்பளை பிள்ளைகளுக்கு அதான், எல்லாருக்கும் ஒரே டிஷர்ட். இதுல யாரெல்லாம் வந்தாங்கன்னா, எங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்ப அண்ணனுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகல. அண்ணனுடைய பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை சந்தீப், அவங்களுக்கு 2 பிள்ளைகள். எனக்கு ஒரு மக டீனா தேவியா, என் மாப்பிள்ளை எனக்கு 2 பேரைங்க. அப்ப ஒருத்தன் தான் இருந்தான், 2வது வரல, 2வது ஜேடன் இன்னும் பிறக்கல. இப்படி 2 பொம்பளை பிள்ளைகள் தங்கச்சி மாருக்க, அவங்க மாப்பிள்ளை. இப்படி இந்த இவ்வளவுதான். இதுக்கப்புறம் வேற யாரும் கிடையாது. பார்த்தா அந்த இடம் முழுதும் ஃபுல்லா இருக்கு. அவ்வளவு கச கச கசான்னு இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், என் தகப்பனா டாக்டர் ஹெச் லைசாண்டர் மூலமாக இத்தனை டிக்கெட் வந்துருச்சு இந்த பூமிக்கு. ஆனா ஆண்டவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை புகழ்ந்து பாடினும் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். கடல்ல தள்ளார். யோசேப்பை அறியாத ராஜா வந்ததுக்கு பயந்ததுக்கு காரணம்னா, நான் சொன்னப்ப எங்க லைசாண்டர் ஒரு ஆள் மூலமா இத்தனை டிக்கெட் வந்துருச்சு. அப்ப அத்தனை பேரு அந்த யூதர்கள் அவ்வளவு பேரு பெரியறாங்க. அப்ப பயந்துறான். எதுக்காக பயப்படுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் புதுசா வந்த ராஜா, திடீர்னு ஒரு யுத்தம் வருது. அப்ப யுத்தத்துக்கு இங்க எல்லாம் அவங்க பக்கம் சேர்ந்துட்டானா நம்ம பாடி சிக்கல் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால அங்கெல்லாம் ஆண் குழந்தைகளையும் எதுல தூக்கி போடுறான், தண்ணியில தூக்கி போடுறான். முதல்ல எல்லாம் அப்படி சாப்பிடுது, நைல் நதியில் இருக்க முதல்ல சாப்பிடுது. அந்த பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஓஹோ என் பிள்ளைகளை நீ தண்ணீர்லையா போடுற, நான் உனக்கு தண்ணீர் சமாதி தான் செய்யப்படும். என்ன சமாதி? தண்ணீர் சமாதி. இந்த தண்ணீர் சமாதியை எப்படி செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 30வது இவ்விதமாய் கர்த்தர் அண்ணினாலே இஸ்ரவேலரை எகிப்தியருக்கு தப்பித்து ரட்சித்தார். கடற்கரை எகிப்தியர் செத்து கிடக்கிறதே எல்லாருங்க தண்ணி சமாதிக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம என்ன பாக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம், அப்புறம் நம்ம திரும்ப தேசியக்குள்ள வைக்கணும். சங்கீதம் 75வது அதிகாரம் 10, உன்னதமானவருடைய வலது கரசத்துல வரங்களை நினைவு கூறுவேன். நம்ம மனசுக்குள்ள வரணும், நினைவுக்குள்ள வரணும். கர்த்தருடைய செயல்களில் நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களே நினைவு கூறுவேன். பூர்வ காலத்து அதிசயத்தை நம்ம செய்யணும், தியானிச்சு. 13வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். உம்முடைய கிரிகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். தியானித்து யோசிப்பேன். இதெல்லாம்
எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூழ்நிலையை பார்க்கணும். சூழ்நிலையில் பார்த்தோம்னா நமக்கு பிரயோஜனமே கிடையாது. சரி, தேவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம ஒரு ஆன்சர் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா? உபாகமம் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 33வது அதிகாரம் 29வது 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். நான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க 0 இருந்து வந்தாங்க. 0 வந்தாங்க. ஆபிரகாம் பிள்ளையே கிடையாது. பிள்ளையே இல்லாத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100 வயதுல ஒரு பிள்ளையை கொடுக்கிறார், ஈசாக்கு. அந்த ஈசாக்கு மூலமாக 2 பிள்ளை வரும், ஏசா யாக்கோபு. ஏசாவை தள்ளி விட்டார், நீ வேண்டாட்டார். யாக்கோபை தெரிந்து கொள்கிறார். யாக்கோபை தெரிந்து கொண்டு யாக்கோபிட்ட இருந்து 12 பிள்ளைகள் வராங்க. 12 பிள்ளைகள் மூலமாக இஸ்ரேல் தேசம் முழுவதும் நிறைவு. இப்படி என்னுடைய தகப்பனார் டாக்டர் ஹெச் லைசன்ஸ் மூலமாக அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா கிடக்காங்க. எல்லாம் எங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மட்டும் அத்தனை. அடுத்தது எல்லாம் பார்த்தானா இன்னும் எங்கேயோ போயிருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறது கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ரட்சிப்புக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு விடுதலை. அவங்க எங்க இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் மக்களை எப்படியாவது தண்ணியில தூக்கி போடணும்னு பார்க்கலாம் சாத்தான். ஆனா ஆண்டவர் அவங்க விடுதலை கொடுத்து மோசே அந்த சிங்கிள் மேன், மோசையை மாத்திரம் ஆண்டவர் செய்யாரு, பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்து அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டார். பாலும் தேனும் மூடுகிற தேசத்துக்கு நீ கொண்டு போகணும். ரட்சிப்புடைய 2வது அர்த்தம் விடுதலை பாவத்திலிருந்து. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நடக்குது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தன்னுடைய அர்த்தம் என்னன்னா விடுதலை கொடுக்கிறார், இம்மானுவேல். அடுத்து பாருங்க, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. சகாயம், ஹெல்ப். இந்த சகாயங்கிறது ரொம்ப 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 பிடிச்ச பெயர் எனக்கு. சகாயம் அப்படின்னு பேர் இருக்கு, எனக்கு தெரியும். பேர் சகாயம். ஆனா அங்கிருந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப் வராது. ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து மாத்திரம் என்ன வரும்? ஒரு ஹெல்ப் வரும். சரி, இது உங்களுக்கு புரியறதுக்கு இதை ஒரு கையில நீங்க வச்சுக்கிட்டு யாத்ராகமம் 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனம். 2ஐயும் 2 கையில வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த வார்த்தை ஆண்டோடைய என்ன உங்களுக்கு நம்முடைய பொசிஷன் நமக்கு புரியும். இப்ப 33வது அதிகாரம் 29வது வசனத்துல, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன். ஆனா கர்த்தாவே, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தாவே தேவர்களிலே உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்களிலே உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இது எழுதுனது எங்கன்னா எகிப்துல. அந்த எகிப்து முழுவதும் பல கடவுள்கள் வராங்க. ஒரு கடவுள் யாருன்னா பார்வோன், ராஜாவே கடவுள் தாங்க. அவர் சாதாரண மனிதன் கிடையாது, கடவுள். அவருக்கு அப்பா அம்மா. இந்த நைல் நதி அவங்க அப்பா யாருங்க? அப்பா. ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம ஊர்ல காவேரி தாய் அப்படின்னு, அம்மாவை கடவுளாக்குங்க காவேரி தாய். எல்லா நதிகளுக்கும் அம்மாங்கிற ஒரு பொசிஷன் இருக்கும். ஆனா ஏற்ற கொஞ்சம் மாறி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைல் நதி தகப்பன், சூரியன் ராங்கிற கடவுள், அம்மா கடவுள் சூரியன். அந்த சூரியன் அப்படியே வருது. இப்ப அந்த பார்வன் என்ன செய்யறான்னா, காலையில சூரியன்லாம் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய பூசாரிகள், மியூசிஷியன்ஸ் எல்லாரும் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, அதாவது அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நைல் நதி கிட்ட வந்துடுவாங்க. நைல் நதியுடைய தண்ணீர்ல அவர் இறங்கி நிற்பார். யாரு? மகன் கடவுள். இவர் நின்று என்ன செய்வார்னா, தண்ணிக்குள்ள நிக்கிறார். அப்பா இருந்து அந்த தண்ணி அப்படியே தூக்கி எறிவார். எரிஞ்சானா அம்மா அப்படியே சூரியன் உதிச்சு வர்றாங்க. அதான் ரா கடவுள் அம்மா. அப்படி சூரியன் உதிச்சு வரும் பொழுது அந்த ரேஸ் அப்படியே படும் தண்ணியில. இவங்கெல்லாம் ஒரே மியூசிக் போட்டு டான் 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 பாட்டு ஒரு முழக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
இதை சுத்தி யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் மக்கள் ஆனா வாயப்படந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வாயப்படந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? ஆண்டவர் பார்த்தாரு, இவ்வாறு நான் உங்க 2 கடவுளை ஆப்பு வைக்க போறேன். எந்த கடவுள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைல் நதியை ரத்தமாக மாத்துகிறார். நைல் நதியை ரத்தமா மாற்றி அது தண்ணியே குடிக்க முடியாம செய்றாரு. அப்ப ஒரு கடவுளுடைய பவர் மேல ஆண்டருடைய ஒரு பவர் வந்துருச்சு. அதனாலதான் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பான், தேவர்களில் அவங்க கடவுளை எல்லாம் பார்த்துட்டு, ஐயா உமக்கு ஒப்பானவர் யார்? ஏன்னா சூரியன் வருது, சூரியன் அவங்களுடைய கடவுள். அவர் ஒரு கார் இருள் உண்டாக்குகிறார். இந்த கார் இருள் இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சமா இருக்கு, ஆனா அவங்களுக்கு காரணம் 2 கடவுளை சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து அவங்களுடைய ஃபேமஸான கடவுள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தவளை, ஃப்ராக். இந்த தவளை எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவருடைய செழிப்பின் கடவுள், செழிப்பு, ரிச்னஸ். அதனால அவங்க அடிச்சு கொள்ள மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அது மேல கைய வச்சு மோசையை கையை நீட்டான், ஃபுல்லா தவளையா வந்துருச்சு. சாப்பிடுற தொட்டி, மாத்தோ செய்யற பெட்டி தொட்டி, எதுக்குள்ளாம் தவளை. இப்ப தவளையை அடிச்சு கொள்ள வேண்டியது. அது பார்த்தா மலை மாதிரி குமிஞ்சு நாத்தம் தாங்க முடியல. அப்ப ஒவ்வொரு கடவுள் மேலையும் பேனு ஒரு கடவுள், வெட்டுக்கிளி ஒரு கடவுள், எல்லாத்தையும் கொண்டு தான் உயர்த்த கடவுள். அதனாலதான் கர்த்தாவே தேவர்களிலே உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், பரிசுத்தத்தில் மகத்துவம். அடுத்த ஆங்கிள் என்னன்னா பரிசுத்த தேவன். நம்முடைய தேவனுக்கும் மற்ற கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவருடைய தன்மையில பரிசுத்தங்கிறது அவருடைய தன்மை. ஒரு வசனத்தை அவங்களுக்கு வாசிப்போம், அப்பதான் இந்த உங்களுக்கு புரியும். ஏற்றுக்கொள்ளமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியிலா இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையில் பூரண நம்பிக்கை உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2வது வருகையில அப்ப இந்த பூமியில நமக்கு பாடுகள் இருக்கு. ஆனா பாருங்க 19வது வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கை எல்லாம் பரிசுத்தார்கள். 16, நான் பரிசுத்தர் ஆகிய நீங்க பரிசுத்தர். நான் பரிசுத்தர் ஆகிய, இது என்னதுங்க சொல்லுங்க. எப்பவுமே ஒரு கடவுளுடைய தன்மை அவருக்கு தான் இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்முடைய ஆத்தியர் சூரியனை போலவும் கேடகத்தை போல இருக்கிறார். அப்படின்னா அவருடைய தன்மை என்னன்னா, சூரியன் கிடையாது, சூரியன் போல. அந்த சூரியன்ல இருந்து ரேஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அது எண்ணிலிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த என்னைக்கு அந்த சூரியன் உண்டாக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வானமும் பூமி இருக்கிறவர் அந்த ரேஸ் வந்துகிட்டே தான் இருக்கும், வந்துகிட்டே தான் இருக்காது, நிற்கவே நிற்காது. ஆனா அது போல ஆண்டவர் மகிமையும் கிருபையும் நமக்கு கொடுப்பாருன்னு நம்ம வசனத்துல இருக்கு. ஆனா அது அவருடைய தன்மை. நமக்கு அந்த தன்மை வர முடியாது, நம்மளால மற்றவர்களுக்கு கிருபை கொடுக்க முடியாது. ஆனா இது அப்படி கிடையாது. அவர் பரிசுத்தர் ஆகியால் நாமும் பரிசுத்தரா இருக்கணும். எல்லா நடவடிக்கையும் காரணம்னா அவருடைய குமாரனுடைய சாயலை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். சரி, அடுத்து பாருங்க, உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. 13வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, வாசிக்கிறேன். தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது, நம்முடைய தேவனை போல் பெரிய தேவன் யார்? இந்த 13வது வசனம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது டோட்டலி டிஃபரெண்டா அமைக்கிறேன். நீங்க ரெண்டையுமே இணைத்து வாசிச்சு அதனுடைய ஆழத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும். ஓ, பைபிள் எவ்வளவு அழகா இருக்குது, நம்மளால ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ஒரு அழகு இருக்கு அதுக்குள்ள. சரி, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாம சங்கீதம் 43வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கணும்னா, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அப்ப தாவீது ஒரு ஜெபம் பண்ணுகிறார், 2 காரியத்தை கேட்கிறார். உமது வெளிச்சம், உமது சத்தியம், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. இதுதான் கேள்விகள் எல்லாம் முடிஞ்சு
ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய வல்லமையை தியானிக்கும் பொழுது பரிசுத்தம். ரெண்டு காரியம். முதல் வெளிச்சம். வெளிச்சம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இருள் இந்த சூழ்நிலையில் இருக்கோம். நமக்கு இந்த வருஷம் என்ன ஆகும்னு தெரியாது. இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் அடுத்த வருஷத்தை பார்க்க அனுமதிப்பாரா இல்லையா நமக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒன்று செய்யற வெளிச்சம். வெளிச்சங்கிறது பைபிள் இருக்கிற வசனத்திலிருந்து கிடைக்கிற வெளிச்சம். உமது சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி. இன்னைக்கு உலக மக்கள் எங்க போறோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்? இங்க நம்ம கண்களை மூடினானா பரலோகத்துல என் கண்களை திறப்பேன்னு வச்சு 2015 அது ஏற்கனவே 10 வருஷம், இன்னொரு 1 வருஷம் இருக்கு. 2015 எனக்கு ஒரு பைபாஸ் ஆபரேஷன் நடக்க இருந்துச்சு. மியாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் சென்னையில். எனக்கு 3 ரத்த குழாயும் பிளாக் ஆயிடுச்சு. எனக்கு தெரியாது இந்த மாதிரி. எனக்கு நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் எனக்கே தெரியாது. நான் ரெகுலரா ஜாகிங் போவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன். மாடியில 3 மாடியும் நான் ஸ்டாப்பா மேலே ஏறி போவேன். லிப்டை யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் நினைச்சேன் என் ஹார்ட் பர்ஃபெக்ட்லி 100% நார்மல் ஹார்ட் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உள்ள ஒரு பிளாக் இருந்துச்சு. எனக்கு சிம்டமே கிடையாது. கொஞ்சம் தூரம் வாக்கிங் போனோம்னா ஒரு ஸ்டேஜ் வரும்போது யாரோ என் நெஞ்சில ஏறி அப்படி நிக்கிற மாதிரி ஒரு வெயிட்டோட இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் அந்த இடத்துல நிற்பேன். அப்படி நின்றுட்டு ஏதோ லேசா கை கால அசைக்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நின்றுட்டு இருப்பேன். ஆனா வெயிட் கூடிக்கிட்டே போகும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் அப்படியே நின்றும். அது போன உடனே மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஓடுவேன், எல்லாம் செய்வேன், ஒண்ணுமே செய்யாது. ஆனா என்னுடைய சம்பந்தி இப்ப அவர் பரலோகத்துல இருக்காரு. அவர் என்னைய நேரா மேட் கூட்டு போனாரு. டாக்டர் பாஷ் அவர் எங்க அண்ணனுக்கும் ஆப்ரேட் பண்ணாரு. அவர் எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணாரு. அந்த சர்ஜரி பண்றதுக்கு டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு. காலையில ஒரு 7 மணிக்கு எனக்கு சர்ஜரி. அது ஒரு வியாழக்கிழமை. இப்ப டாக்டர் பாஷி முந்தின நாள் ரவுண்ட்ஸ் வர்றாரு. ரவுண்ட்ஸ் வரும்போது என்னை பார்த்து சிரிக்கிறாரு. அவர் சொல்றாரு, டாக்டர் உங்க கேஸை நாங்க ஃபர்ஸ்ட் கேஸா எடுத்துருவோம் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு சர்ஜனால கையெல்லாம் பேஷண்ட் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அடாட்டி ஆகிடும் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு. ஆனா ஃப்ரெஷ்ஷா வர்றோம் பாத்தீங்களா, கை நல்லா நீட்டா இருக்கும். அது ஒரு ஆங்கிள். இன்னொன்னு, காலையிலேயே சர்ஜரி முடிஞ்சாச்சுன்னா நமக்கு டென்ஷன் முடிஞ்சிடும். செகண்ட் சர்ஜரினா அது 12 o'clock மேலதான் அடுத்த சர்ஜரி ஆரம்பிக்கும். ஏன்னா 2 சர்ஜரி ஒரு நாளைக்கு பண்ணுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ஒரு குட்டி ஜபம். நானும் என் மனைவி, என் மகா அப்ப இல்ல, என் மகை இருக்கா. முழங்கால் போட்டு நான் ஒரு பாடல் ஆரம்பிச்சேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அந்த பாடல் ஆரம்பிச்சேன். என் மனைவி ஸ்டாப் அப்படின்ட்டா. என்னது ஸ்டாப்? அவன் நினைச்சா, ஏன் நீ அங்க செத்து பரலோகம் போயிடும், நான் தனியால யாருக்கும், அதனால இந்த பாட்டு பாடாத அப்படின்ட்டான். எனக்கு ஒரு பெரிய நிச்சயம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் டேபிள்ல ஏறி படுத்து சம்திங் கோஸ் ராங் அப்படின்னா நான் நேரா பரலோகம் போயிருவேன். என் ஆண்டவருடைய முகத்தை நான் பார்ப்பேன். எனக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவருடைய முகத்தை குறித்து பல செய்திகள் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இன்னும் எனக்கு 100க்கு 100 அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் பார்ப்போம் நிச்சயத்தோட இருந்தேன். ஆனா முடிச்சு பார்த்தானா ஒரு நர்ஸ் நின்றுட்டு இருந்தா, அடா பாவி, நம்ம பரலோகம் போகலையா, இங்கதான் இருக்கிறோமா அப்படின்னு. சரி, ஏறக்குறைய 10 வருஷம் ஆயிடுச்சு. எங்க சம்பந்தி அக்கா மேர்சி ராஷா இங்க இருக்கிறாங்க. அவங்க என் மேல பயங்கர அன்புள்ளவங்க. என் மனைவி சொன்னா, மேர்சி அக்கா இந்த மியாட் ஹாஸ்பிட்டல் அவங்க பெரிய ஒரு ஜீனியஸ் லேடி, பெரிய கோடீஸ்வரி, என்னமோ சொல்லலாம் அவங்கள பத்தி. அவங்க வெளியில உட்கார்ந்துட்டே இருக்காங்க. எங்க சம்பந்திக்கு ஆபரேஷன் இருக்கு, நல்லா இருக்கேன். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 43வது அதிகாரம் 3வது வசனம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியவர்களும் அவைகள் என்னை நடத்தி. அப்ப அது நம்மளை நடத்தணும். நடத்தி உமது பரிசுத்த பருவதற்கும் உமது வாசத்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் இது உங்களுக்கு புரியும். சங்கீதம் 77:13. தேவனே உமது வழி பரிசுத்த பர்வதத்தில். அது என்ன பரிசுத்த பர்வதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எதுன்னு பார்த்து நான் அந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். வாசிப்போமா? எபிரேயர் 13வது அதிகாரம் பரிசுத்த பர்வதம் 22வது வசனம். இதான் பரிசுத்த நமக்கு தான் போறோம்.
22 நீங்களோ நான் வேற, நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கும் 1000-10,000 தூதர்களுக்கும் வந்து சேரும். இப்ப இது என்னன்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப இதை நீங்க ஒரு கற்பனையில கொண்டு வரணும். ஒரு மலையை கட்டுறார், அந்த மலைக்கு பேரு சீயோன் மலை. அடுத்து நகரமாக்கிய எருசலேம் ஒரு ஊரை பார்க்கணும். அடுத்து நீங்க பாருங்க தேவ தூதர்கள் சுற்றி நிற்கிறாங்க. இது ஆண்டவர் நம்மள கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இடம். இத ஒரு அருமையான பாடலாக நான் ரொம்ப ஆசையா பாடுறேன். பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. எருசலேமே கோலித்தான் கொஞ்சிதனை ஈற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாப்பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாபரமாய் சிறகினில் தாஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன். சியோன் மலை சீருக்கு சாந்தமானேன். நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றேன். நீதிமான்கள் ஆவியில் மருகி நின்றேன். மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இந்த வசந்த வாட்சி இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது வசனம், தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. இந்த பரிசுத்த வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி இந்த ஓட்டத்தை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடி ஒரு நாள் இந்த மலையில போய் நிக்க போயிடும். நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அந்த தேவனுடைய வல்லமையை நாம் என்ன செய்யணும்? தியானிக்கணும், அவரை மகிமை ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா, இரக்கம் உள்ளவர் ஐயா. தொடர்ந்து சங்கீதம் 77வது அதிகாரத்தினுடைய ஆழத்தை தியானிக்க தூய ஆவியானவர் எங்களுக்கு பாராட்ட நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.